ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். தேவனை நாம் முழு இருதயத்தோடு ஆராதிப்பதற்கு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் தேவ கரத்திலே கொடுப்போம். இயேசுவே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு மை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இயேசுவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, நாங்கள் மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, நாங்கள் மை துதிக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல பெயர் சொல்லி அழைப்பவரே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எங்கள் கர்த்தர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது என்று நாள் முழுவதும் நாங்கள் துதித்து கொண்டே இருக்க, நாள் முழுவதும் உம்முடைய அன்பை ருசித்து பார்க்க, நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பப்பட, நாள் முழுவதும் உம்முடைய கிருபையை பெற்று கொண்டவர்களாய் வாழ ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒருவரும் உம்முடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களை நினைத்தருளும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஏசப்பாமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ, எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ரிகாபாலா தூரபாலா சந்தாலா ரிகாபாலா தூரபாலா. எங்களை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். விடுதலையோடுமே ஆராதிக்க ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் விடுதலையோடு காணப்பட, நாங்கள் ஆவியிலே நிறைந்து களிகூற கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் நடுவிலே நிலை கொண்டு இருக்கும்படி ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய மகிமையான வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். புதிய மாதம், புதிய கிருபைகளினாலே ஆண்டவரே, புதிய ஆசீர்வாதங்களினாலே ஆண்டவரே, புதிய அபிஷேகத்தினாலே நீர் எங்களை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பாமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியுடன் துதிக்கிறோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவர் மகிமையாய் வெளிப்படும்படியாகவும் உம்முடைய பரிபூரணமான ஆளுகை எங்களிலே காணப்படும்படியாகவும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்தது நல்லதென்று ஒவ்வொருவரும் ஆண்டவரை மகிழ்ந்து களிகூர்ந்து செல்லும்படியாகவும் கர்த்தர் எங்கள் நடுவிலே எழுந்தருளி ஆண்டவரை ஒவ்வொரு பகுதியை ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரை எங்களை மறைத்துக் கொள்ளும். ஆண்டவர் நீர் மாத்திரம் மகிமைப்படும். விலையேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை உயர்த்தி நாம் பாடி கர்த்தரை உயர்த்துவோம். எக்காலம் மோதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம் என்ற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். எக்காலம் மோதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம், கர்த்தரின் நாமம்
உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். கிதியோன்களே புறப்படுங்கள், எதிரிகளை துரத்திடுங்கள். கிதியோன்களே புறப்படுங்கள், எதிரிகளை துரத்திடுங்கள். தீபங்களை ஏந்திடுங்கள், தெரு தெருவாய் நுழைந்திடுங்கள். தீபங்களை ஏந்திடுங்கள், தெரு தெருவாய் நுழைந்திடுங்கள். எக்காலம் ஓதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம். கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். சிம்சோன்களே எழும்பிடுங்கள், வல்லமையால் நிரம்பிடுங்கள். சிம்சோன்களே எழும்பிடுங்கள், வல்லமையால் நிரம்பிடுங்கள். சீறி வரும் சிங்கங்களை சிறைப்பிடித்து கிழித்திடுங்கள். சீறி வரும் சிங்கங்களை சிறைப்பிடித்து கிழித்திடுங்கள். எக்காலம் ஓதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம். கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். தேவரோக்களே விழித்திடுங்கள், உபவாசித்து ஜெபித்திடுங்கள். தேவரோக்களே விழித்திடுங்கள், உபவாசித்து ஜெபித்திடுங்கள். எஸ்தர்களே கூடிடுங்கள், இரவுகளை பகலாக்குங்கள். எஸ்தர்களே கூடிடுங்கள், இரவுகளை பகலாக்குங்கள். எக்காலம் ஓதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம். கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். அதிகாலையில் காத்திருப்போம், அபிஷேகத்தால் நிரம்பிடுவோம். அதிகாலையில் காத்திருப்போம், அபிஷேகத்தால் நிரம்பிடுவோம். கழுகு போல பலனடைந்து கர்த்தருக்காய் பறந்திடுவோம். கழுகு போல பலனடைந்து கர்த்தருக்காய் பறந்திடுவோம். எக்காலம் ஓதிடுவோம், எரிகோவை தகர்த்திடுவோம். கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். கர்த்தரின் நாமம் உயர்த்திடுவோம், கல்வாரி கொடியேற்றுவோம். கல்வாரி கொடியேற்றுவோம். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். எந்த நேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். கடந்ததை மறக்கின்றேன், கண் முன்னால் என் நேசுதான். காத்திருந்து பலனடைந்து கழுகை போல எழும்பிடுவேன். நிச்சயமாய் விசுவாசத்தோடு பாடுவோம். கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் ஒருபோதும் வெட்கமடைந்து போவதில்லை.
நேசு கைவிட மாட்டார், அவர் என்னை மறந்திட மாட்டார். எந்த நேசு கைவிட மாட்டார், அவர் என்னை மறந்திட மாட்டார். நிந்தனை போராட்டத்தில் நேசர் என்னை தாங்கினார். நிந்தனை போராட்டத்தில் நேசர் என்னை தாங்கினார். சோதனை வந்த போதெல்லாம், சோதனை வந்த போதெல்லாம் தப்பி செல்ல வழிகாட்டினார். இயேசு தப்பி செல்ல வழிகாட்டினார். எந்த நேசு கைவிட மாட்டார், அவர் என்னை மறந்திட மாட்டார். எந்த நேசு கைவிட மாட்டார், அவர் என்னை மறந்திட மாட்டார். கடந்ததை மறக்கின்றேன், கண் முன்னால் என் இயேசுதான். கடந்ததை மறக்கின்றேன், கண் முன்னால் என் இயேசுதான். காத்திருந்து பலன் அடைந்து, காத்திருந்து பலன் அடைந்து கழுகை போல் எழும்பிடுவேன். நான் கழுகை போல் எழும்பிடுவேன். எந்த நேசு கைவிட மாட்டார், அவர் என்னை மறந்திட மாட்டார். எந்த நேசு கைவிட மாட்டார், அவர் என்னை மறந்திட மாட்டார். சீக்கிரம் வரப்போகின்ற நேசருக்காய் காத்திருப்பேன். சீக்கிரம் வரப்போகின்ற நேசருக்காய் காத்திருப்பேன். எரியும் விளக்கேந்தியே, எரியும் விளக்கேந்தியே இயேசுவின் பின் செல்லுவேன். நான் இயேசுவின் பின் செல்லுவேன். எந்த நேசு கைவிட மாட்டார், அவர் என்னை மறந்திட மாட்டார். எந்த நேசு கைவிட மாட்டார், அவர் என்னை மறந்திட மாட்டார். ஆயிரம் துன்பம் வந்தாலும் அச்சம் எனக்கில்லையே. ஆயிரம் துன்பம் வந்தாலும் அச்சம் எனக்கில்லையே. அரணும் கோட்டையும் அவர், அரணும் கோட்டையும் அவர் அத்தனையும் தகர்த்திடுவாரே. இயேசு அத்தனையும் தகர்த்திடுவாரே. எந்த நேசு கைவிட மாட்டார், அவர் என்னை மறந்திட மாட்டார். எந்த நேசு கைவிட மாட்டார், அவர் என்னை மறந்திட மாட்டார். அவர் நம்மை மறந்திட மாட்டார், அவர் நம்மை மறந்திட மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் நம்மை மறக்கவே மாட்டார். எல்லாரை காட்டிலும் அவரையே நாம் நேசிக்க வேண்டும் என்று என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு. இந்த வேளையிலும் அந்த பாடலை பாடப்போகிறோம். எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே என்று நம்மை ஒப்பு கொடுத்து நாம் பாடப்போகிறோம். எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே.
எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. எல்லாவற்றை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. உலகில் என் மேன்மை உம் சிலுவை, உயர்வும் தாழும் உம் கையிலே. உலகில் என் மேன்மை உம் சிலுவை, உயர்வும் தாழ்வும் உம் கையிலே. என் வாழ்வின் உச்சிதமும் உமக்கேதான், என் ஜீவனும் பலனும் உமக்கேதான். என்னையே உமக்கே தந்தேனே, என்னையே உமக்கே தந்தேனே. எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. எல்லாரை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. உம்மை அறியும் அறிவே என் மேன்மை, உம்மை பார்த்தும் விசுவாசம் என் நீதி. உம்மை அறியும் அறிவே என் மேன்மை, உம்மை பார்த்தும் விசுவாசம் என் நீதி. என் லாபம் எல்லாம் நஷ்டம் என்று எண்ணி விட்டேன். குப்பையாக தள்ளி ஒதுக்கிவிட்ட உம்மையே ஆசையாய் தொடர்வே, உம்மையே ஆசையாய் தொடர்வே. எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் நேசிப்பேன் என் இயேசுவே. எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. என்னை பலப்படுத்தும் இயேசுவாலே எல்லாவற்றையும் செய்திட பலன் உண்டு. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்திட பலன் உண்டு. என் வாழ்விலும் தாழ்விலும் எல்லாவற்றிலும், என் குறைவிலும் நிறைவிலும் எல்லா வேளையும் உம்மிலே என்றுமே மகிழ்வே, உம்மிலே என்றுமே மகிழ்வே. எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. எல்லாரை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் நேசிப்பேன் என் இயேசுவே. எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த புதிய மாதத்தின் முதல் வாரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வர கர்த்தர் நமக்கு தந்த கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமைக்கு பாத்திரரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உயர்ந்த தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ உன் கூடாரத்தில் குறைவை தேடியும் காண மாட்டாய் என்று வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உன் கூடாரத்தை சமாதானத்தோடு இருக்க நீ காண்பீர்கள் என்று சொன்ன வார்த்தைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சபையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னீரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தை இந்த மாதத்தில் எங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ அநேக
ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ வாங்காதிருப்பாய் என்று சொன்ன வார்த்தை ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் எங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ நீ உன் கூடாரத்தில் குறைவை தேடி காணாதிருப்பாய் என்று சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னீரே ஆண்டவரே. நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீ அறியாதது எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்காக நான் செய்வேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். கைகளை தட்டி இந்த புதிய மாதத்தை கத்த, இந்த 7வது மாதத்தை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த 6 மாதங்களும் கத்த நம்மை பத்திரமாய் பாதுகாத்தார். ஓ எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்த போதிலும் விடாதபடிக்கு கத்த நம்மை பாதுகாத்தார். அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ அவருடைய பிரயாணங்கள் எல்லாம் ஆசீர்வதித்தார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அவருடைய கரத்தினாலே நம்மை தாங்கினார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஹல்லேலூயா துதியுங்கள். ஹல்லேலூயா. நம்மை துதியை கர்த்தர் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், துதியை எதிர்பார்க்கிறார். ஓரி கமாலா ரபஷத்தலா ரபா. கடந்த 6வது மாதத்தில் இருந்தவர்கள் 7வது மாதத்தை காணவில்லை. ஓ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் வந்தது. ஆனால் அந்த 7வது மாதத்தில் சுகத்தோடு ஆண்டவரை நம்மை பிரவேசிக்க இந்த முதல் வாரத்தில் கர்த்தரை ஆராதிக்க நம்மை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆராதிக்கும் வாஞ்சையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றியோடுமே துதிக்கிறோம், நன்றியோடுமே துதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே மே துதிக்கிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே மே துதிக்கிறோமையா. உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே ரபல பாலர பௌத்தி ராரபா சத்தல ரபல பலபத்தல ரபல பலபா. நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பார். ஓ ரபாலர தடை சத்தூர் அரதக்க பாலரபா. அவர் உம்முடைய மன விருப்பத்தில் உம்முடைய அருளி செய்வார். ஓ லபாலர தன ரது ரத தக்க பாலர தக்க பாலர தைத்தி லாரபா சந்தல ரவத்தர ரபலர பலபா. அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஓ ரபாலர தன ரது ரத தக்க பாலரபா சத்தல ரபா. ஒரு விசேஷ ஆராதனையாக இந்த ஆராதனை மாறுவதாக, ஒரு விசேஷமான ஆராதனையாக இந்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு மாற்றுவாராக. Glory to God. Right side லாரதலரபா. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்வதில்லை. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் மனம் மாறுவதும் இல்லை. ஓ அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ. Thank you Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்கள். இயேசுவே நீ நல்லவர் என்று சொல்லுங்கள். எல்லாரும் சொல்லுங்கள். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். ஒருபோது எங்களை கைவிடாத தேவன் நீர்தான் ஆண்டவரே. ரபல ரபல ரபா. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொண்டேன். ரபல ரதல ரப கபல பல பலபா. ஓ ரபல ரத கபலபா. ஓ ஹல்லேலூயா. உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய வேதனைகள் கர்த்தரை துதிப்பதற்கு தடையா இருக்க கூடாது. கர்த்தரை துதிப்பதற்கு தடையா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையை நினைத்து பாடுங்கள். கடந்து வந்த பாதைகளை நினைத்து கர்த்தரை துதியுங்கள். ஓ ரிஷத்தலரபா. தேவ வல்லமை உங்களை நிரப்பும், தேவ வல்லமை உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. ரிதாலரபா. தோள் மேல் சுமந்தார் அல்லவா, அவர் தோள் மேல் சுமந்தார் அல்லவா. நடக்க முடியாத நேரத்திலே கர்த்தர் உங்களை தோள் மேல் சுமந்தார் அல்லவா. தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை தோள் மேல் சுமப்பார். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. லீதா லபல ரபேலா ரத கபல ரபலபா. அவள் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் அந்நிய பாஷை நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஓரி பேலா ரதல ரபலபா. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. வானத்தின் கீழே பூமியின் மேலே சகல அதிகாரமும் என் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. லீதா லபலபா. உன் கூடையும் உன் மார்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஓ உன் கூடை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். மார்பு செய்கிற உன் தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஓ ரபாலர தூரர தஷ
நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ வாங்காதிருப்பாய். ஓ ஹalleluya, மே துதிக்கிறோம். கர்த்தர் உன் போக்கிய வரத்தை விதவிதம் கொண்டு என்னென்னைக்கும் ஆசீர்வதிப்பார். நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். ஓ ஹalleluya, ரீதால அபால ரதல ரபஷபலபா. உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் ஏழு விடியாக சிதறடிக்கப்படுவார்கள். கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஓ உனக்கு விரோதமாக எழும்புகிறதான சத்துருக்கள் ஏழு வழியால் சிதறடிக்கப்படுவார்கள். ஓ கர்த்தர் உன்னோடு இருக்கிறதே, குறிப்பினாலே அவர்கள் கண்டுகொள்வார்கள். ஓ ரபாலர தூரரபா, வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, உம்முடைய அபிஷேகத்தால் நிரப்புவதாக, மாம்சத்தின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக, மாம்சத்தின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக, ஆவியானவர் நிரப்புவீராக. ஹalleluya, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நீ உன் பலவீனங்கள் நீங்கி பலமானாய், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவீராக. உங்கள் எலும்புகளை பலனடைய செய்வாராக, உங்கள் நரம்புகளை பலனடைய செய்வாராக. வியாதி உங்களை விட்டு மறைந்து போவதாக. தேங்க்யூ லதல ரதல ரபஷதல ரபலபா ஓரபி கபலபா. மனுஷனை கர்த்தர் செம்மையானவராக உருவாக்கினார், நம்மை செம்மையானவராக உருவாக்கி இருக்கிறார். நம்மை பலவீனப்படுத்துகிற பலவீனத்தின் ஆவி விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணுறது மாறும். எந்த பலவீனமானாலும் மாறும். தேவனுடைய வல்லமை கடந்து வருவதாக, தேவனுடைய அக்கினி இறங்குவதாக. சாலோமோன் தேவாலயத்தில் இறங்குவதான தேவ அக்கினி, தேவ மகிமை இந்த இடத்தில் இறங்குவதாக. ஓ ஆண்டவரே ஹalleluya, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, ஓ அக்கினி சூளையிலே இறங்கினதான கர்த்தர் இந்த நேரத்தில் நம்மத்திலே இறங்குவார். ஹalleluya, அவர் உலாவுவதை அநேக கண்கள் பார்க்கும். உங்க கண்கள் திறக்கப்படுவதாக, உங்க கண்கள் திறக்கப்படுவதாக. ஒரு விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தால் ஒரு விடுதலை உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓர பால ரதல ரபக்கபா, தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ நீங்க உண்மையாய் ஜெபிப்பீர்களானால் உங்க கண்கள் அதை காணும், உங்க கண்கள் அதை காணும். ரீதா லபல ரபல பல ரதக்கபல பல பலபா ரீகபால ரஜந்தல ரபா தூரர ரபக்கபல பலபா ஓரிபி கபபா பபா பபா பஷத்தல ரபா. ஹalleluya, சிங்கத்தின் மேலும் விரிமேம்பாம்பி மேல் நடந்தாலும் பால சிங்கத்தை வல்சல் பத்தியை முறித்து போடுவார். ஓ அந்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், அந்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஓ ஹalleluya, ரீதால ரபா. தடைகள் மாறுவதாக, வான மண்டலத்தில் பொல்லாத அந்தகாரத்தின் செறிவுகள் அழிக்கப்படுவதாக. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. பில்லி சூனிய ஆவிகள், ஏவலியின் ஆவிகள், வெண்கண்ணின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள் நசனாகி இயேசுவின் நாமத்தாலே சுட்டரிக்கப்படுவதாக, சுட்டரிக்கப்படுவதாக. ரீதா ரபால ரபஷத்தல ரபால ரபிக்கபா. பலவீனப்படுத்தும் ஆவியை சரீரங்களை விட்டு வெளியே போய் கட்டளையிடுகிறோம். என்னுடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுகிறோம். பலவீனத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தாலே சரீரத்தை விட்டு அகன்று போவதாக. ஓ ரபா, கொள்ளை நோய்கள், கொள்ளை நோய்கள் இயேசுவின் நாமத்தாலே அகன்று போவதாக. ஓ ரபா லபல பலபா. ஆண்டவரே, மனிதனை செம்மையானவராக உருவாக்கிறதான கர்த்தர் உலகத்தில் நாங்கள் இருக்கிற அத்தனை நாளும் நாங்கள் செம்மையானவராக சுகத்தோடு உட்கார வேண்டும் ஆண்டவரே. சிறு குழந்தைகளுக்குள்ள பிரச்சனை, வாலிபர்களுக்குள்ள பிரச்சனை, பெரியவர்களுக்குள்ள பிரச்சனை இயேசுவின் நாமத்தாலே மறைந்து போகும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஹalleluya, ரதல ரபல ரது ரத ஷபல ரபா. ஓ இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஹalleluya. அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. ஓ ஹalleluya, அற்புதம் நடப்பதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். நீங்க நினைக்காத அற்புதம், நீங்க அநேக நாட்களாக எதிர்பார்க்கிற அற்புதம், அநேக வருஷங்களாக எதிர்பார்க்கிற அற்புதம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கும். ஹalleluya. ரீதா லபல ரதுரபா சந்தல ரபல ரபா ரீகமல ரபல ரபக்கபல பலபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you master. Hallelujah, hallelujah. மக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. எல்லாரை காட்டிலும் ஆமென் ஆண்டவரே. ஜீசஸ் அப்பா, நாம் இயேசுவையே நேசிப்பேன் என்று சொல்ல உகடியவர்கள். எல்லாரை பார்க்கலும் இயேசுவை மட்டுமே
நேசிக்க தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவரை மட்டும் நான் நேசிப்பேன் என்று நாம் உண்மையாய் தீர்மானம் செய்வோம். இயேசுவை நேசிப்பேன் என்று சொல்கிற பிள்ளைகள் அவரை ஆராதிக்க வெட்கப்பட மாட்டார்கள். இயேசுவை மட்டுமே நான் நேசிப்பேன் என்று ஒப்பு கொடுத்தவர்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கோ பாடுவதற்கோ துதிப்பதற்கோ கரங்களை தட்டி ஆவியில் நிரம்புவதற்கோ வெட்கப்படவே மாட்டார்கள். ஆமேன். நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். நாம் ஏதோ உயிரற்ற ஒன்றை ஆராதிக்கவில்லை, உயிருள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறோம். என்றென்றைக்கும் நம்மோடு வாழ்பவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். 2-3 பேர் அவர் நாமத்தில் கூடி வரும்போது அங்கே நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆகவே எல்லாரும் உற்சாகமாக பாடி ஆராதிக்க வேண்டும். இவ்வேளையிலே எல்லாரும் எழுந்திருந்து முடிந்தால் எழுந்திருந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாரை காட்டிலும் உண்மையே நேசிப்பேன் என் இயேசுவே என்ற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் இயேசுவே, எல்லாவற்றை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் இயேசுவே, எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் இயேசுவே, எல்லாவற்றை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் இயேசுவே, எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் இயேசுவே, எல்லாவற்றை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் இயேசுவே, உலகில் என் மேன்மை உம் சிலுவை, உயர்வும் தாழ்வும் உம் கையிலே, உலகில் என் மேன்மை உம் சிலுவை, உயர்வும் தாழ்வும் உம் கையிலே, என் வாழ்வின் உச்சிதமும் உமக்கேதான், என் ஜீவனும் பலனும் உமக்கேதான், உம்மையே தந்தேனே, என்னையே உமக்கே தந்தேனே, எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் இயேசுவே, எல்லாவற்றை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் இயேசுவே, எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் இயேசுவே, எல்லாவற்றை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் இயேசுவே, உம்மையாலே அறிவே என் மேன்மை, உம்மை பார்த்தும் விசுவாசம் என் நீதி, உம்மையாலே அறிவே என் மேன்மை, உம்மை பார்த்தும் விசுவாசம் என் நீதி, என் லாபம் நஷ்டம் என்று எண்ணிவிட்டேனே, குப்பையாக தள்ளி ஒதுக்கிவிட்டேன், உம்மையே ஆசையாய் தொடர்வே, உம்மையே ஆசையாய் தொடர்வே, எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் இயேசுவே, எல்லாவற்றை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் இயேசுவே, என்னை பலப்படுத்தும் இயேசுவாலே எல்லாவற்றையும் செய்திட பலனுண்டு, என்னை பலப்படுத்தும் இயேசுவாலே எல்லாவற்றையும் செய்திட பலனுண்டு, என் வாழ்விலும் தாழ்விலும் எல்லாவற்றிலும், என் குறைவிலும் நிறைவிலும் எல்லா வேளையும் உம்மிலே என்றுமே மகிழ்வே, உம்மிலே என்றுமே மகிழ்வே, எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் இயேசுவே,
இயேசுவே எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே எல்லாரை காட்டிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மையே நேசிப்பேன் என் இயேசுவே என் தேவா உம்மை பாடுவேன் என் தேவா உம்மை பாடுவேன் என்றென்றும் சோதரிப்பேன் என் உயிரே எந்த இயேசுவே முழு மனதால் சோதரிப்பேன் என் தேவா பாடுவேன் இனி என்றென்றும் சோதரிப்பேன் என் உயிரே எந்த இயேசுவே முழு மனதால் சோதரிப்பேன் என் தேவா உம்மை பாடுவேன் இனி என்றென்றும் சோதரிப்பேன் என் உயிரே எந்த இயேசுவே முழு மனதால் சோதரிப்பேன் என் தேவா Hallelujah. Thank you, Jesus. கனத்துக்குரியவர் மகிமைக்குரியவர் துதிகளின் பாத்திரரே இயேசு கனத்துக்குரியவர் மகிமைக்குரியவர் துதிகளின் பாத்திரரே இயேசு கனத்துக்குரியவர் மகிமைக்குரியவர் துதிகளின் பாத்திரரே இயேசு கனத்துக்குரியவர் மகிமைக்குரியவர் துதிகளின் பாத்திரரே இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டேன் நான் அவர் சொந்த பிள்ளையாரே கனத்துக்குரியவர் மகிமைக்குரியவர் துதிகளின் பாத்திரரே இயேசு கனத்துக்குரியவர் மகிமைக்குரியவர் துதிகளின் பாத்திரரே கனத்துக்குரியவர் மகிமைக்குரியவர் துதிகளின் பாத்திரரே இயேசு கனத்துக்குரியவர் மகிமைக்குரியவர் துதிகளின் பாத்திரரே இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டேன் நான் அவர் சொந்த பிள்ளையாரே கனத்துக்குரியவர் மகிமைக்குரியவர் துதிகளின் பாத்திரரே இயேசு கனத்துக்குரியவர் மகிமைக்குரியவர் துதிகளின் பாத்திரரே வல்லமையுண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இயேசு என்னும் நாமத்தில் இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு அல்லேலூயா இயேசு என்னும் நாமத்தில் இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும் இயேசு நாமத்தில் போது யார் நமக்கெதிராய் நிற்பாரோ இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு
இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. அல்லேலூயா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே எல்லா கைகளை தட்டி நாம் எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை உயர்த்துவோம். இயேசுவே நன்மை சோத்தரிக்கிறோம். தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான சத்துரு கொண்டு வருகிற தடைகளும் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஓ கர்த்தர் ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுவதற்கு தடையா இருக்கிற சகல தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும், நீங்கி போகட்டும். ரிக்காபாலா துராபாலா. எல்லாரும் ஆவில் இறைந்து ஜெபியுங்கள், ஆவில் இறைந்து ஜெபியுங்கள், ஆவில் இறைந்து கர்த்தரை ஆராதியுங்கள். கைகளை தட்டி கர்த்தரை உயர்த்துங்கள். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர், நீ ஜெயம் கொடுக்கிற தேவன். உடைய பிள்ளைகள் காரியங்கள் எல்லாம் ஜெயம் உண்டாயிருக்க வேண்டும், ஜெயம் காணப்பட வேண்டும். உடைய பிள்ளைகள் எல்லா காரியங்களும் ஜெயமாய் இருக்க வேண்டும். உடைய காரியங்கள் ஜெயமாய் இருக்க வேண்டும். உடைய காரியங்கள் ஜெயம் காணப்பட வேண்டும். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது போல ஆண்டவர் இப்பொழுதே உடைய பிள்ளைகள் காரியமெல்லாம் ஜெயமாய் மாறட்டும், ஜெயமாய் மாறட்டும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரக்கா பாலா தூரா பாலா தூரா பாலா ரகாலா ராரா பாலா சந்தாலா ரிபா பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில் எல்லாரும் நம்மை முழுவதுமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து என் வாழ்வின் ஏக்கம் எல்லாம் நான் இயேசுவுக்காக வாழ்வதுதான் என்று நம்மை அர்ப்பணித்து நாம் பாடப்போகிறோம். என் வாழ்வின் முழு ஏக்கம் எல்லாம் உம்மோடு இருப்பதுதான். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை உண்டு? இயேசுவோடு இருப்பதுதான் என்னுடைய முழு வாஞ்சை என்று இந்த நாளிலே நாம் எத்தனை பேரும் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இன்னும் ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் இந்த நாளை நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வோம். வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். இரவும் பகலும் உம்மோடுதான் இருப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மோடுதான் இருப்பேன். எப்போதுமே உம்மோடுதான் இருப்பேன். எப்போதுமே உம்மோடுதான் இருப்பேன். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் புகழ் பாடி மகிழ்வதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம்
ஏக்கமெல்லாம் புகழ் பாடி மகிழ்வதுதான். இரவும் பகலும் புகழ் பாடி மகிழ்ந்திருப்பேன். என்ன நேர்ந்தாலும் புகழ் பாடி மகிழ்ந்திருப்பேன். எப்போதுமே புகழ் பாடி மகிழ்ந்திருப்பேன். எப்போதுமே புகழ் பாடி மகிழ்ந்திருப்பேன். என் வாழ்வின் முழுயே உம்மை நேசித்து வாழ்வதுதான். உம்மை நேசித்து வாழ்வதுதான் என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம். உம்மை நேசித்து வாழ்வதுதான். இரவும் பகலும் உம்மை தான் நேசிப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மை தான் நேசிப்பேன். எப்போதுமே உம்மை தான் நேசிப்பேன். எப்போதுமே உம்மை தான் என் வாழ்வின் முழுயே உம் சித்தம் செய்வதுதான். உம் சித்தம் செய்வதுதான் என் வாழ்வின் பாடுகள். முழு ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். இரவும் பகலும் உம் சித்தம் செய்திடுவேன். என்ன நேர்ந்தாலும் உம் சித்தம் இரவும் பகலும் இரவும் பகலும் உம் சித்தம் செய்திடுவேன். என்ன நேர்ந்தாலும் உம் சித்தம் செய்திடுவேன். எப்போதுமே உம் சித்தம் செய்திடுவேன். எப்போதுமே உம் சித்தம் செய்திடுவேன். என் வாழ்வின் முழு உம்மோடு இருப்பதுதான். உம்மோடு இருப்பதுதான் என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம். உம்மோடு இருப்பதுதான். இரவும் பகலும் உம்மோடுதான் இருப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மோடுதான் இருப்பேன். இரவும் பகலும் உம்மோடுதான் இருப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மோடுதான் இருப்பேன். எப்போதுமே உம்மோடுதான் இருப்பேன். எப்போதுமே உம்மோடுதான் இருப்பேன். எப்போதுமே உம்மோடுதான் இருப்பேன். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த அருமையான நல்ல ஆண்டவரே ஆராதனை விலைக்காக ஸ்தோத்திரம்.
இரவும் பகலும் உம்மோடு கூட நாங்கள் இருப்போம் ஆண்டவரே. என்ன நடந்தாலும் எப்பொழுதும் உம்மோடு கூட இருப்போம் என்ற பிரதிஷ்டையோடு எங்கள் ஆராதனை மீதியான பகுதிகளுக்குள் நாங்கள் ஆண்டவர் பிரவேசிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆராதனையுடைய கிருபை எங்களோடு கூட வெளிப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வாக்கு தத்துவம் இந்த 1ஆம் தேதி வேளையிலும் ஆண்டவரே நீர் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் இந்த 7ஆம் மாதத்தில் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அடைபெற்ற வாசல்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. மூடின கதவுகள் திறப்பதாக. கர்த்தர் அற்புதத்தை நீ செய்ய வேண்டும். உன் வாசஸ்தலங்களுக்குள்ளே குறைவை தேடி நீ காணாதிருப்பாய் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறட்டும் ஆண்டவரே. உன் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர்கள் என்று சொன்ன வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் எங்கள் குடும்பங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் சபையை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வியாதிகளுக்கும் வீணான அலைச்சல்களுக்கும் எங்கள் பிள்ளைகளை விலைக்கு நீ பாதுகாத்துக் கொள்ளும். நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கை தசமபாகங்கள் எல்லாவற்றையும் தேவ கரத்தை கொடுக்கிறோம். இம்மையிலும் மறுமையிலும் இதற்கு பிரதிபலனை கட்டளிடும் வீண் செலவுகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறோம் மகனை மறைத்து வெளிப்படுவீராக. எங்களுக்கு தேவையான செய்தியை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை முடிவில் இருக்கிற திருப்பந்தியை கரத்தில் கொடுக்கிறோம். பயபக்தியோடு அதில் நாங்கள் கர்த்தாவை பங்கு கொள்ள கொடுக்கிற பிள்ளைகள் எடுக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தடைகள் யாவும் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் உண்டாகிய சுகம், உம்முடைய இரத்தத்தினால் உண்டாகிய விடுதலை, உம்முடைய சரீரத்தினால் உண்டாகிய விடுதலை எங்கள் சரீரத்தில் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சரீரத்தை உட்கொள்ளும் போது ஆண்டவரே எங்கள் சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பொற்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கைக்காக ஒரு பாடல் பாடப்படும். அப்போது நாம் காணிக்கை படைத்து தேவனை கனம் பண்ணுவோம். புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதராதே மனமே, போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு, பதராதே மனமே. அலைகடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, கரம் நீட்டு மேசு வைப்பார், கரை சேர்க்கும் துணை அவரே. அலைகடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, அலைகடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, கரம் நீட்டு மேசு வைப்பார், கரை சேர்க்கும் துணையவரே. கரம் நீட்டு மேசு வைப்பார், கரை சேர்க்கும் துணையவரே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருணாத சமூகத்திலே,
அருணாத சமூகத்திலே போராடும் என் நெஞ்சமே. வருங்கால கடந்ததை நினைத்துத்தனம் கண்ணீர் வடிக்கின்றாயோ? நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி நன்றி சொல்லு. கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ? கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ? நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருளாத சமூகத்திலே. வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும் அருளாத இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடுவோம். வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமும். அருள்நாதரேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து வீடு. அருள்நாதரேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து வீடு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, அநேக தடைகள் இருந்து கொண்டே இருந்தாலும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். தடைகளை நீக்கி போடுகிறவராக ஆண்டவரை எல்லாவற்றையும் கிரமமாக செய்வதற்கு ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் ஆயத்தப்பட்டாலும் ஆண்டவரே பல்வேறு விதமான இடையூறுகளும் தடைகளும் ஆண்டவரே எங்கள் நடுவிலே இருந்து கொண்டே இருந்தாலும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். நீர் ஜெயம் தருவீர் என்ற நம்பிக்கையோடு கூட நாங்கள் இருக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய ஜனங்கள் நாங்கள் கூடி ஆராதித்தோம், பாடினோம், ஜெபம் பண்ணினோம், துதித்தோம். ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த ஈவுகளிலிருந்து உற்சாகமாக காணிக்கைகளை படைக்க, தசபாகங்களை கொடுக்க, ஆண்டவரே ஸ்தோத்திர காணிக்கைகளை செலுத்த, மிஷன் காணிக்கைகளை படைக்க, வேதாம மொழிபெயர்ப்பு காணிக்கைகளை செலுத்த தேவரீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் கரத்தில் ஆண்டவரே செய்தி வேலைக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அடிமை மறைத்து உடைய ஜனங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். ஆராதனை முடிவில் இருக்கிற நற்கருணை ஆராதனை ஆசீர்வதித்து தாரும். தேவரீர் புது பலனோடு நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய சமூகத்திலிருந்து செல்வதற்கு அனுக்கிரகம் பண்ணும். இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நம்ம இதுக்கு எத்தனையோ முயற்சிகளை பண்ணிட்டோம். ஸ்டெபிளைசர் வாங்கி வைத்தோம். இப்போ இந்த வாரம் திடீர்னு கரண்ட் ஏறுவதும் இறங்குவதுமா இருந்துகிட்டே இருக்குது. லோவில் வருது, ஒரு ஹைக்கு போயிடுது. அதனால் நம்ம ஆம்பிளிஃபயர் சிஸ்டத்தை ஒழுங்கு பண்ணாலும் அதை சரி பண்ண முடியல. அதனால் இப்போ எக்கோ சவுண்டு வருது, கொஞ்சம் குறைச்சா பேச முடியாது. ஆகவே இந்த காரியம் சரி செய்வதற்கு எத்தனையோ முயற்சிகளை பண்ணியும் அதுவும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகல. நாம் தொடர்ந்து இதற்காக ஜெபியுங்கள். நாம் மின்சாரத்துறைக்கு அறிவித்திருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய மின்சாரம் 300க்கு அதிகமாக திடீர்னு வந்துடுது. அப்போ ஸ்டெபிளைசரும் ஒர்க் ஆகலை, அதை திருப்பி கொடுத்திருக்கிறோம். இப்போ பல பிரச்சனை இருக்கிறது. ஆகவே இதை எப்படி சரி பண்ணுவது என்பதை கர்த்தர் நமக்கு ஞானம் கொடுப்பார். ரொம்ப வால்யூம் குறைச்சா தொடர்ந்து தொண்டெல்லாம் பிடிச்சிருக்கு. ஏற்கனவே தொண்டை பிரச்சனை, இன்றைக்கு இன்னும் அதிகமான பிரச்சனை வந்திருக்கு. ஆகவே தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறோம். இந்த நாளிலும் சில அறிவிப்புகளை நான் முதலாவது தெரியப்படுத்துகிறேன். இது மாதத்தில் முதலாவது வாரம் ஆராதனை முடிந்தது. நமக்கு நற்கருணை ஆராதனை நடைபெறும். இதை மட்டும் கொஞ்சம் வாலி ஆராதனை முடிந்ததும் நற்கருணை ஆராதனை நடைபெறும். அதில் யார் பங்கு பெறலாம் என்றால், நீங்கள் புதிதாக வந்திருந்தாலும் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி இயேசுவை போல தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றிருந்தால் நீங்கள் இதில் பங்கு பெறுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. ஆகவே நீங்களும் பங்கு பெறலாம். மாலை 6 மணிக்கு துதி ஆராதனை எப்போதும் போல சபையிலே நடைபெறும். அதில் நீங்கள் பங்கு பெறுங்கள். திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரையிலும் நடைபெறுகிற ஜெபம் ஒவ்வொரு வாரமும் நடைபெற்று கொண்டே இருக்கும். வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி முதல் 12:30 மணி வரையிலும், மற்ற நாட்களிலே காலை 11 மணி முதல் 1 மணி வரையிலும் இந்த ஜெபம் நடைபெறுகிறது. ஜெபத்தை பாஸ்டம் அவர்கள் நடத்துவார்கள். ஆகவே நீங்கள் அதை மனதில் வைத்து கொண்டு அதிலே பங்கு பெறவும் உங்களை கேட்கிறோம். அப்போ ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் எப்போதும் போல ஜெபம் பண்ணுகிறவர்கள் சனிக்கிழமை இரவு வேளையிலும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் நீங்கள் ஜெபம் பண்ணுவதை ஜெபிக்கும்படி உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். வருகிற வாரம் நமக்கு ஆராதனை 2வது வாரத்து 2வது மாதத்தில் 2வது ஞாயிறு. ஆகவே வாலிபர் கூட்டம் எப்போதும் போல நடைபெறும் என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். மற்ற அறிவிப்புகள் இப்போதும் ஒரு சில அறிவிப்புகள் ஏற்கனவே அறிவித்தது போல இந்த மாதம் 28ஆம் தேதி மெகா வேதவினா போட்டி நமக்கு நடைபெற இருக்கிறது. ஸ்தாபனத்தில் உள்ள மெகா வேதவினா போட்டி, அதோடைய பைபிள் பகுதி யாத்திராகமும் எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து கேள்வி போட்டி பகுதி இருக்கிறது. 13 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இதில் நீங்கள் பங்கு பெறலாம். தமிழில் எழுதலாம், ஆங்கிலத்திலும் எழுதலாம். ஆங்கிலத்தில் எங்கள் எழுதுவதால் NKJV அந்த பைபிளை நீங்கள் பயன்படுத்தணும். அப்படி பதிவு கட்டணம் 40 ரூபாய். 80க்கு மதிப்பெண் மேல் பெறுகிறவர்களுக்கு அடுத்து லெவல் 2 தேர்வு நடத்தி வரும். அதில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு முதல் பரிசாக 30,000 ரூபாய் உள்ள வவுச்சர், 2வது பரிசாக 20,000 ரூபாய் உள்ள வவுச்சர், 3வது பரிசாக 30,000 ரூபாய் உள்ள வவுச்சர் கொடுக்கப்படும். ஆகவே நீங்கள் அதற்கு ஆயத்தப்படுவீர்கள் என்றால் அதனுடைய பதிவு கடைசி நமக்கு முன்பதிவு ஜூலை 17ஆம் தேதி. இந்த வாரத்தில் 3வது வாரம் நினைக்கிறேன். அந்த நாள் தான் நமக்கு கடைசி தேதி. ஆகவே நீங்கள் ஒருவேளை அதற்கு ஆயத்தமாக இருந்தால் முன்கூட்டியே அடுத்த வாரமே நீங்கள் சொல்லுங்கள். நாம் அதற்குரிய அனுமதி பெற்று அதனுடைய கொஸ்டின் பேப்பர் வாங்கப்படும். சபையில் வைத்து தான் இந்த தேர்வு நடத்தப்படும்.
அப்போ 2024 ஆண்டு இந்த ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி நம்முடைய ஆண்கள் குடும்ப முகாம் நம்முடைய மண்டலத்திலிருந்து வடக்கு மண்டலத்திலிருந்து குடும்ப முகாம் சரந்தாங்கியில் வைத்து நடைபெற இருக்கிறது. இதில் நீங்கள் பங்கு பெறுவதற்கு ஆயத்தப்படுங்கள். ஆண்களுக்கான வேத பகுதி பைபிள் குயிஸ் 3 பேர் பங்கு பெறலாம். யோவான் 1 - 15 அதிகாரங்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதை நீங்கள் ஆயத்தப்படுங்கள். அக்டோபர் 2ஆம் தேதி ஆண்கள் மாநாடு இருக்கிறது. அது நம்முடைய ஏஜி கேம்ப் சைட்டில் வைத்து நடைபெறும். அதில் ரெவரன் பால் தங்கை அவர்களும் ரெவரன் ஆபராம் தாஸ் அவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். ஆகவே அதற்கு நீங்கள் ஆயத்தப்படலாம். 2024 நவம்பர் 17 சிறுவர் வாலிபர்களுக்கான பைபிள் சாம்பியன் ஒன்று இருக்கிறது. அதுக்கு பதிவு கட்டணம் 25 ரூபாய். அது எத்தனை வயது உள்ளவர்கள் என்றால் 3 வயதிலிருந்து 17 வயது வரை உள்ளவர்கள் பங்கு பெறலாம். ஆசிரியர்களும் பங்கு பெறலாம். அப்படி விவரங்கள் நீங்கள் தேவையானால் கேட்டு தெரிந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் செய்திக்காக ஆண்டவர் நமக்கு தருகிற வசனம், இது மாதத்தின் முதலாவது வாரம், ஒரு வாக்குத்தத்த செய்தியாகவே நாம் இருக்கும். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வசனம் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒரு வாசியுங்கள். Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், காரியங்களை நான் கைகூடி வர பண்ணுவேன். அல்லேலூயா. உங்களுடைய எல்லா காரியங்களும் ஆண்டவர் கைகூடி வர பண்ணுவார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். மார்க்கு 9ஆம் அதிகாரத்தில் இயேசு மறுரூப மலையிலிருந்து இறங்கி வரும்போது இயேசுவை கண்ட ஜனங்கள் எல்லாரும் இயேசுவிடத்தில் ஓடி வந்தார்கள், வந்து அவரை வந்தனம் செய்தார்கள் என்று மார்க் 9:15 வாசிக்கிறோம். வாசியுங்கள். ஜனங்கள் எல்லாம் அவரை கண்டவுடன் மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். அப்படி என்ன பார்க்கிற 17ஆம் வசனத்திற்கு நாம் வரும்போது, அந்த கூட்டத்தில் ஒருவன் இயேசுவை பார்த்து, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். உங்களை பார்க்கல, உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், ஆனால் நீர் இல்லை. ஆகவே உம்முடைய சீசரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டுக்கொண்டேன். அது என்ன? இந்த ஊமையான ஆவி பிடித்த என் மகனில் இருக்கிற அந்த ஆவியை துரத்தி விட வேண்டும் என்று கேட்டேன். அவர்களால் அது கூடாமல் போய்விட்டது. ஆகவே நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார். இப்படி தன்னிடத்தில் கேட்டவரிடத்தில் ஆண்டவர் சொல்வதுதான் 23ஆம் வசனத்தில் மார்க் 9:23 வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவானால் எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொன்னார் என்று பார்க்கிறோம். எங்கள் காரியங்கள் கைகூடி வருவதற்கு கர்த்தர் மனமிறங்கி
ஏதாயிலும் செய்ய மாட்டாரா என்று ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்களா? என் காரியமெல்லாம் கைகூடி வர வேண்டும், எங்கள் காரியங்கள் கைகூடி வர வேண்டும், அதற்கு கர்த்தர் மனமிறங்கி ஏதாயிலும் ஒன்றை செய்ய மாட்டாரா என்று ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற, ஏக்கத்தோடு வந்திருக்கிற அநேகர் உண்டு. பெருமூச்சோடு அவர் பாதத்தில் வந்திருக்கிறவர்கள் உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அறிந்த ஆண்டவர், உங்கள் எண்ணங்களை அறிந்தவர், உங்களுடைய எதிர்பார்ப்பை அறிந்தவர், உங்கள் ஏக்கங்களை அறிந்தவர், உங்கள் பெருமூச்சை அறிந்தவர் உங்களுக்கு சொல்லுகிறார், வாக்கு கொடுக்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார் என்று நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகும். இதில் பார்க்கிறோம், எதை விசுவாசிக்க வேண்டும், என்னத்தை விசுவாசிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும். அதற்கும் வேதாகமத்திலே பதில் இருக்கிறது. எதை விசுவாசிக்க வேண்டும்? விசுவாசி கூடுமானால் ஆகும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. எதை விசுவாசிக்க வேண்டும், என்னத்தை விசுவாசிக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வி நம் மனதில் எழும்பும். அதற்கும் பதில் இருக்கிறது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்தில் இயேசு போகையில் 2 பேர், பார்வையில்லாத 2 பேர், குருடர் 2 பேர், எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டுக் கொண்டே அவர் பின் சென்று அவர் வீட்டிற்கு வந்தபோது இயேசு அவர் வீட்டில் வந்தபோது இயேசு அவர்களை பார்த்து, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டாராம். அந்த வசனத்தை வாசி, 28 வசனத்தை வாசிங்க. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை பார்த்து, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் எதை விசுவாசிக்க வேண்டும்? நாம் எதை, ஏதாயிலும் ஒன்றை கர்த்தர் எனக்கு இறங்கி என் காரியங்களை கைக்கூடி வர பண்ண மாட்டாரா என்று எதிர்பார்க்கிறீர்களே, அதை உங்களுக்கு செய்ய அவருக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அப்படி விசுவாசிப்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு நிச்சயமாய் நடைபெறும், நிறைவேறும். உலக வழிபாடுகளை கவனித்தால் நினைத்த காரியம் கைக்கூடி வர வேண்டுமா? பல இடங்களில் போர்டு தொங்கும், பிளக்ஸ் தொங்கும், விளம்பரங்கள் தொங்கும். அதிலும் முக்கியமாக புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்றால் அங்கே ஒவ்வொருவரும் போடி போட்டிருப்பாங்க, உங்களுக்கு காரியம் கைக்கூடி வர வேண்டுமா? எளிய பரிகாரம் இதோ. எங்க பார்த்தாலும் இருக்கிறது. பாருங்கள், மனிதர்கள் உலக வழிபாடுகளிலே ஒரு கவனம் இருக்கிறது. நினைத்த காரியம் கைக்கூடி வர வேண்டுமா? நினைத்த காரியம் தடையின்றி கைக்கூடி வர வேண்டுமா? நீங்கள் செல்லும் காரியங்கள் தங்கு தடையின்றி வெற்றிகரமாய் நடைபெற வேண்டுமா? இதோ எளிய வழி. நடக்கக்கூடாத காரியம் கூட நடத்தி கொடுக்கும் சக்தி இதில் இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் 40 நாட்கள் 3 வேளையும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை சொன்னா அது உங்களுக்கு சக்தியை கொடுக்கும். நீங்கள் விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் என்று உலக மனிதர்கள் சொல்லுகிறார்கள். அல்லது இந்த மந்திர தாயத்தை உங்களுக்கு தருகிறோம், இதை உடலில் அணிந்து கொள்ளுங்கள். இந்த மாந்திரித்த இந்த கயிறை தருகிறோம், இதை நீங்கள் உடலிலே தரித்துக் கொள்ளுங்கள். இல்லை, இந்த மாந்திரிக தகட்டை தருகிறோம், வீட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி பல்வேறு விதமான பரிகாரங்களை இந்த உலகத்தார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த வேண்டிய பிள்ளைகளே, அவைகளெல்லாம் நடக்கக்கூடிய ஒன்றா? அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒன்றா? ஒரு கேள்வி கேட்போம் என்றால் நடக்குமா என்றால் இல்லை. ஏனென்றால் அந்த பரிகாரங்களை செய்கிறவர்களே பிழைப்புக்காக தான் செய்கிறாங்க. இதை பரிகாரம் உங்களுக்கு செய்கிறோம், இதான் பரிகாரம் உங்களுக்கு. இதை வைத்துக் கொண்டால்
நாங்கள் கொடுக்கிற இதை நீங்கள் செய்தால், இந்த பரிகாரத்தை செய்தால், இந்த மந்திரத்தை தொடர்ந்து 40 நாட்கள் தங்குதடை என்று 3 வேளையில் நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் நீங்கள் எங்கேயோ போய்விடலாம். எல்லாம் உங்களுக்கு கிடைத்து விடும், எல்லாம் உங்களுக்கு கைக்கூடி வந்து விடும், எல்லாம் உங்களுக்கு தங்குதடை என்று நிறைவேறும் என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் எதனை செய்கிறார் என்றால் பிழைப்புக்காக தான் செய்கிறாங்க. அப்படி அது உண்மை என்றால் அவர்களே அந்த பரிகாரங்களை செய்து எங்கேயோ போயிருக்கலாம். ஏன் அவங்க பிழைப்புக்காக தான் செய்கிறார் என்பதை மனிதன் நினைக்கிறது கிடையாது. அவன் பிழைப்புக்காக ஏதோ ஒன்று சொல்றான், அவன் அது மூலமா பிழைத்துக் கொள்கிறான். வாழ்க்கை முழுது அந்த பிழைப்பு தான் அவனுக்கு இருக்கிறது. எந்த பரிகாரம் அவன் செய்து ஒன்னையும் அவன் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் நமக்கு சொல்றான், ஐயா நீ அவன்கிட்ட கேட்கலாம், நீனே இத்தனை விட இருக்கிய, நீ பரிகாரம் செய்ய சொல்றியே, நீ ஏதாவது பெற்றிருக்கிறியா? நீ இந்த பரிகாரத்தை செய்து வாழ்க்கையில நினைக்கிறதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாமே, தடையில்லாமல் உனக்கு கிடைத்திருக்கும் என்று கேட்கக்கூடிய சொரண மனிதனுக்கு கிடையாது. படித்தவனும் கிடையாது, படிக்காதவனும் கிடையாது. அது ஆண்டவர் அழகா வைத்திருக்கிறார். படித்தவனும் என்ன செய்யறான், அதை கேட்கிறான். படிக்காதவனும் கேட்க, சரி படிக்காதவன் கேட்டா கூட பரவாயில்ல, அவன் பாமரன், ஒன்னும் தெரியாதவன், அவன் கேட்டு அதை செய்யறான். ஆனா படித்தவனும் நல்ல அறிவுள்ளவனும் நல்ல பெரிய பண்பில் உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க கூட அதை செய்யறான். உனக்கு பரிகாரம், எளிய பரிகாரம் எதை செய்யுங்க. இந்த பரிகாரம் எளிய முறை பரிகாரம் தான். இதை 30 நாட்கள் இந்த மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருங்க, 3 வேளை செய்யுங்க. இந்த மந்திரித்த தாயத்தை வாங்கி கொண்டு போங்க, இதுல அவ்வளவு சக்தி இருக்கிறது, காரியம் கைகூடாது உங்களுக்கு கைகூடி வர செய்யும் என்றெல்லாம் சொல்லி அவன் பிழைத்து தன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு குடும்பத்தை நடத்துறான். அவனை பார்த்து கேட்கலாம், ஐயா இவ்வளவு சக்தி இருக்கியே, நீ அதை வைத்து ஒரு பெரிய ஆளா மாறி இருக்க கூடாதா? பணத்தை சம்பாதித்திருக்க கூடாதா? வாழ்க்கையில எல்லாம் கைக்கூடி வந்திருக்குமே, நீ வசதியா இருக்கலாமே, இந்த பிழைப்பை விட்டுட்டு போகலாமா நீ கேட்க ஒருவருக்கு கூட சொரணம் இல்லையா? அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நாம் காரியங்கள் எல்லாம் கைக்கூடி வர பண்ணக்கூடிய ஒரே ஒரு வழி இருக்கிறது, அது இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. இயேசுவே நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் கைக்கூடி வர பண்ண வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நடக்கக்கூடாத காரியங்களையும் கூட நடத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு, அது இயேசுவுக்கு மாத்திரமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பா, என்னாகும் 16ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே மோசேயிடம் எங்களுக்கு சாப்பிட இறைச்சியை கொடு என்று கேட்டார்களாம். 13ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறது. மோசே ஆண்டவர் சொல்றான், ஆண்டவரே ஜனங்கள் எனக்கு இறைச்சியை கொடுன்னு கேட்கிறாங்க, இவர்களுக்கு எல்லாருக்கும் எங்கிருந்து இறைச்சியை கொடுப்பேன். இந்த 13ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமா? எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ? 13ஆம் வசனம்னா 11ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம். நீங்க 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறீங்க. 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? இந்த ஜனங்கள் எல்லாரும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே, இறைச்சி கொடு என்று கேட்கிறார்களே என்று மோசே ஆண்டவரிடத்துல போய் சொல்றான். ஆண்டவர் மோசே இடத்துல சொன்னாரு 18ஆம் வசனத்துல, எங்களுக்கு இறைச்சியை சாப்பிட கொடு என்று சொன்ன இடத்துல போய் அவருடைய கர்த்தருடைய செவிகள் கேட்க நீங்க அழுதீங்களே, அதை கர்த்தர் கேட்டு இருக்கிறார், ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படிக்கு கர்த்தர் இறைச்சியை கொடுப்பார்னு சொல்லு. அது மாத்திரமல்ல 19, 20 வசனத்துல எப்படி சொல்லணும்? கர்த்தர் நீங்க அவர் செவிகைக்கு அழுதீங்க, நீங்க இடத்துல அழுதீங்க, ஆனா கர்த்தர் அதை கேட்டிருக்கிறார், அவர் செவி அதை கேட்டிருக்கிறது. நீங்க இடத்துல சொன்னீங்க, ஆனா கர்த்தர் கேட்டிருக்கிறார். நீங்க தேவ சமூகத்தில் வந்திருக்கும் போது, ஜெபம் பண்ண வரும்போது, உங்களுடைய காரியங்களை ஊழிய காலத்துல சொல்லும் போது அதை கர்த்தரும் கேட்கிறார். அல்லேலூயா. நீங்க கர்த்தரிடத்துல சொன்னீங்க, சொல்றீங்க, யார் சொல்றீங்க? ஊழிய காலத்துல சொல்றீங்க, மனந்தரன் சொல்றீங்க, பாஸ்டர்மா பாஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த தேவை இருக்கிறது, எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். அப்படி நீங்கள் சொல்லும் போது இந்த சத்தியத்தின்படி, இந்த வசனத்தின்படி கர்த்தர் அதை கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப அதை மறந்துவிடக்கூடாது. நீங்க கர்த்தர் சமூகத்துல வந்து நீங்க ஒரு காரியத்தை சொல்லி புலம்பும் போது அதை கர்த்தர் கேட்கிறார். ஒருவேளை எங்கிடத்துல சொல்லாவிட்டாலும் அதை கர்த்தர் கேட்கிறார். இங்கே நீங்க இருக்கிற அத்தனை பேரும் என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு கைக்கூடி வர வேண்டும் என்று ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியம் செய்ய மாட்டாரா? ஏதாவது வழியை திறக்க மாட்டாரா? ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய மாட்டாரா? எங்களுக்கு இறங்க மாட்டாரா என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களே, உங்களுடைய அந்த எண்ணங்களை அறிந்திருக்கிறவர்
அதை உங்களுக்கு அவர் அறிவார். அல்லது அவருக்கு அது மறைவே கிடையாது, மறைந்திருக்கவில்லை, எல்லாம் அவருக்கு தெரியும். பாருங்கள், அப்பா சொல்றாரு, நீங்க அழுதீங்கல்லவா, அதை போய் சொல்லு, அதை கர்த்தர் கேட்டிருக்கிறார், ஆகவே இறைச்சியை நான் கொடுக்க போறேன்னு சொல்லு. அது மாத்திரமல்ல, ஒரு காரியம் சொல்லும், ஒரு நாள் மட்டுமல்ல, 2 நாள் மட்டுமல்ல, 5 நாள் மட்டுமல்ல, 10 நாள் மட்டுமல்ல, 20 நாள் மாத்திரமல்ல, ஒரு மாதம் முழுவதுக்கு நான் தெவற்ற அளவுக்கு அவங்களுக்கு போதும் போதும் என்று சொல்ல அளவுக்கு இறைச்சியை கொடுப்பேன் சொல்லி ஆண்டவர் சொன்ன போது, இதை கேட்ட மோசேக்கு ஒரு பெரிய, இது எப்படி ஆகும் ஆண்டவரே, இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இது நடக்கக்கூடிய காரியமா என்று ஆண்டவர் பார்த்தே கேட்டான். இது எப்படி ஆகும், இது நடக்கக்கூடிய காரியம் இல்லை, நடக்கக்கூடிய காரியத்தை சொன்னா நான் போய் ஜனங்களுக்கு சொல்லுவேன். இது என்னுடைய பார்வைக்கு, என்னுடைய எண்ணத்துக்கு பார்த்தா நடக்கக்கூடாத ஒரு காரியம், இது நடக்கவே நடக்காது, நடக்க முடியாத ஒரு காரியம், நடக்க முடியாத ஒரு காரியத்தை போய் சொல்லுன்னு சொல்லிங்களே. அப்படி சொல்லும் போது ஆண்டவர் 23 சொல்கிறார், என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்போது நீ பார்ப்பாய் என்று ஆண்டவர் அவனுக்கு சொன்னார். அல்லேலூயா. நடக்க முடியாத ஒரு காரியமா இருக்கலாங்க, நம்முடைய பார்வையில அது நடக்க முடியாதுதான், அது நடக்கவே நடக்காதுதான். நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பார்வையில, நம்முடைய கண்ணோட்டத்துல அது நடக்க முடியாத ஒரு காரியம்தான். ஆனால் அவைகள் எல்லாம் நடக்கக்கூடிய வல்லக்கூடியவர் ஆண்டவர் நம்முடைய இயேசுவால் முடியும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரால் முடியும். அவர் சொல்லுகிறார், நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், அவர் சொல்லுகிற காரியம், உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நான் கை கூடி வர பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார். அப்படி சொன்னவர் மாத்திரமல்ல, இப்படி கேட்கிற மோசே சொல்லான், 30 நாள் அளவும் எப்படி உங்களுக்கு இறைச்சியை கொடுப்பீர் என்று கேட்ட மோசேக்கு சொன்னது மாத்திரம், இன்றைக்கு என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாது என்பதை நீ காண்பா என்று சொன்ன ஆண்டவர் அவர் அற்புதத்தை 31 வசனம் 32 வசனத்தில் பார்க்கிறோம். கத்தடத்தில் புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை கொண்டு வந்து பாயத்தை சுற்றிலும் ஒரு பிரயாண நாள் மட்டும் தரையின் மேலே 2 முழ உயரத்துக்கு விழுந்து கிடக்கும்படி கர்த்தர் செய்தாராம். அல்லேலூயா. தெவற்ற அளவு கொடுப்பேன், 1 மாதம் அளவுக்கும் அவங்க தெவற்ற சாப்பிடுற அளவுக்கு நான் வேண்டியதை கொடுப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவர், 1 வாரம் மட்டுமாவது எனக்கு வேலை கிடைக்காதா, 1 மாசம் முழுவதும் எனக்கு வேலை கிடைக்கணும் இல்லைங்க, ஒரு 10 நாள் வேலை கிடைச்சா, அல்ல ஒரு 20 நாள் வேலை கிடைச்சா, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். நான் பல நாட்களா வேலை அவன் சொல்லலாம், இதெல்லாம் எதுக்குப்பா, எனக்கு போதுமானது உண்டு என்று சொன்னான். ஆனால் யாக்கோபு சொல்ல, உனக்கு போதுமானதான் இருக்கு, எனக்கு வேண்டிய மட்டும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில 1 மாதம் முழுவதற்கும் போதுமான வருமானம் இல்லையே, ஒரு 10 நாளை கூட என்னால கடத்த முடியலையே, எனக்கு தேவைகள் இருக்கிறது, 10 நாளைக்குடைய தேவையை கூட எனக்கு சந்திப்பதற்கு வருமானம் இல்லையே, நான் கஷ்டப்படுகிறேனே, ஆண்டவர் ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்து என் காரியங்களை கைக்கூடி வர பண்ண மாட்டாரா என்று ஏக்கத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, பெருமூச்சோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அதையெல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர் உனக்கு சொல்கிறார், உன் காரியங்களை நான் கைக்கூடி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. மாதம் முழுவதற்கும், நீங்கள் மாதம் முழுவதற்கும், வருடம் முழுவதற்கும் நீங்கள் ஒரு குறை இல்லாமல் தெவிட்டும் அளவுக்கு போதும் போதும் என்று நீங்கள் சொல்லும் அளவுக்கு கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்கு நமக்கு தேவை என்னவென்றால், ஆண்டவர் அதை என் வாழ்விலே செய்வாருங்க, செய்யக்கூடிய வல்லமை ஆண்டவருக்கு இருக்கிற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்திலே யோசேப்பு வாழ்விலே நடந்த முக்கியமான ஒரு திருப்பத்தை குறித்து நாம் அறிகிறோம். அது என்ன என்று பார்ப்போமானால், கர்த்தர் கொடுத்த சொப்பனம் அவன் வாழ்வில் நிறைவேறாமல் போது எத்தனையோ தடைகள் இருந்தது, எதிரான சூழல் இருந்து கொண்டே இருந்து கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனம் அவனுக்கு நடக்கும் என்று நிச்சயமாக நம்பி இருக்கிறான். ஆனா அந்த சொப்பனம் நிறைவேறாதபடிக்கு வாழ்க்கையில பல்வேறு தடை வந்து கொண்டே இருந்தது, பல்வேறு சூழல்கள் சந்தித்தான். கர்த்தர் கொடுத்த சொப்பனம் நிறைவேறிவிடாமல் போய்விடும் என்று நினைக்கிற அளவுக்கு வந்து விட்டான். அவன் காவல் கிடங்கிலே இருந்தான். அப்போது காவல் கிடங்கிலிருந்து தப்பித்தோம் என்கிற ஒரு நிலை அவனுக்கு ஏற்பட்டது. எப்போது என்றால், ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிங்கள்.
அங்கே வாசிக்கிறோம் ஒரு வசனத்தை வாசிங்க. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, ஆ. நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து, என் மேல் தயவு வைத்து, என் மேல் தயை வைத்து, என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து, என் பார்வத்தை பாரியனுக்கு அறிவித்து, இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். நான் இடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி அவன் பானபாத்திரக்காரனுக்கு என்று சொல்லி அனுப்புறான். எனது பானபாத்திரக்காரன் நீ வாழ்வடைவாய், மறுபடியும் நீ பானபாத்திரக்காரனாய் நிறுத்தப்படுவாய் என்று அவனுக்கு சொன்னுகிறான். அதன்படியே பானபாத்திரக்காரனுக்கும் என்ன செய்யற கர்த்தர் அங்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். 21 வசனத்துல பானபாத்திரக்காரன் மறுபடியும் ராஜா அவனை அது ஸ்தானத்தில் நிறுத்துகிறான். அவன் பானபாத்திரத்தை ராஜாவுக்கு கொடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ யோசேப்புக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதை கேள்விப்பட்டவன, நாம தப்பிட்டோம், நமக்கு காரியம் கைக்கூடி வந்து விட்டது, நாம இங்க சிலை காவல் கடைகள் தப்பிடலாம் நினைச்சு அவன் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் காரியம் கை கூடாமலே போய்விட்டது. அது கூடி வரலங்க. வாய் கேட்டுச்சு, கை கேட்டுச்சு, வாய் கேட்டல. அந்த பழமொழி போல கை கெட்டினது ஆனா வாய் கெட்டல. இன்னொன்னு சொல்ல போனா, வெண்ணெய் திரண்டு வந்தது, தாலி உடைஞ்சு போச்சு, பானை உடைஞ்சிட்டான். நல்லா வெண்ணெய் கிடைக்கிறாங்க, தயிரை கிடைக்கும் போது வெண்ணெய் திரண்டு வருது, ஆனா தாலி உடைஞ்சு போச்சு, வெண்ணெய் எடுக்க முடியல. அந்த கதையில அப்ப எல்லாம் காரியம் கை கூடி வந்து விட்டது. பான பாத்திரக்காரன் வாழ்வடைந்துட்டான். இப்ப ராஜாவுக்கு பான பாத்திரத்தை கையில கொடுத்துட்டான். அவன் நிச்சயமா அவன் வாழ்வடைந்திருக்கும் போது அவன் என் மூலமா அடைந்த காரியத்தை நினைத்து ராஜாவிடத்துல சொல்லி, இந்த காவல் கடங்கிலிருந்து நான் விடுதலை பெறப் போகிறேன், விடுதலை பெறப் போகிறேன், காரியம் கை கூடி விட்டதுன்னு மகிழ்ந்திருப்பான். நடந்தது என்ன? எல்லாம் ஒண்ணு இல்லாம போச்சு. 2 வருடங்கள் என்னால் பான பாத்திரக்காரன் அவனை மறந்து போனான். 23 வசனம் அந்த அதிகாரத்தில் வாசிங்க. அவன் மறந்து விட்டான். எப்படி இருந்திருக்கும்? இப்படிதான் அநேகர் இருக்கிறீங்க. காரியம் எல்லாம் கை கூடி வருவது போல் இருந்தது, கை கூடி வந்து விட்டது, காரியம் நடந்து விட்டது, இனி நமக்கு துன்பம் இல்லை, கவலை இல்லை, நமக்கு விரும்புகிற காரியத்தை கர்த்தர் வழிகளை திறந்து விட்டார் என்று நினைத்திருக்கிறோம். ஆனால் அந்த வழிகளும் முற்று அடைபட்டு போய்விட்டது. என்ன செய்வது? எதிர்பார்த்த நேரத்தில் 100% எதிர்பார்த்தேங்க, ஆனா இப்படி ஆகி போட்டதே என்று நிலையில நீங்க இருக்கிறீங்களா? அது கூட ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 வசனத்தை நாம் ஆறுதல் படுத்திக் கொள்ளணும். அந்த வசனத்தை வாசிக்கிறோம். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறாராம். அல்லேலூயா. இப்படி எல்லா காரியம் கெட்டு போய்விட்டதே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு காரியம் நமக்கு தெரியாது, கர்த்தர் அதில் ஏதோ ஒரு நன்மையை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறதா. அப்ப இப்படி காரியம் கைக்கூடி வந்தது போல் இருந்தது. கைக்கூடி வரும் என்று நினைத்தேனே, 100% நம்பினேனே, இப்படி காரியம் கெட்டு போய்விட்டேன் என்று நினைத்து எந்த காரியத்தை குறித்து நீங்கள் வருந்துகிறீர்களோ அது நல்லது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஏதோ நன்மைக்காக அதை செய்திருக்கிறார், அல்லது அனுபவித்திருக்கிறார். நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. எப்படி என்று கேட்கிறீர்களா? யோசேப்பு நினைத்திருந்தபடியே அந்த நாளிலே காரியம் கைக்கூடி வந்திருந்தால் அவன் காவல் கடங்கிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருப்பான். 2வது தகப்பன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பான். வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இருக்காது. இருந்த நிலம் மறுபடி வருது, அவ்வளவுதான். விடுதலை கிடைக்குது, ஆனா மறுபடியும் அவன் நினைச்சுவான். ராஜா விசாரிப்பான், நான் களவாய் கொண்டு விடப்பட்டேன்னு சொன்ன உடனே அவன் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருப்பான். ஒரு நல்ல மனுஷன், சரி வீட்டுக்கு போ, அனுமதி கொடுத்து போயிருப்பான். ஆனால் அதெல்லாம் நடக்காமல் இருக்க காரணம் ஏன் நடக்கலன்னு சொன்னா, ஆண்டவர் அவனுக்கு அதைவிட மேலான ஒன்றை செய்வேன் என்று சொல்லி இருந்தார். அல்லேலூயா. அதைவிட சிறந்ததை கர்த்தர் வைத்திருந்தார். கர்த்தர் கொடுத்த தரிசனம் அது அல்ல, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் அது அல்ல, கர்த்தர் கொடுத்த அவனுக்கு கொடுத்திருந்த வாக்கு சொப்பனம் அது அல்ல. அதைவிட மேலான ஒரு காரியத்தை கர்த்தருக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்தார். அது நிறைவேறுவதற்காக தான் அந்த நாளிலே அது கைக்கூடி வரவில்லை. அல்லேலூயா.
காரியங்கள் ஏன் கைக்கூடி வரலன்னு சொல்லி நீ கவலைப்படாதுங்க. அந்த நேரத்துல அது தற்காலிக விடுதலை ஒழிய அது கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையான ஒன்றை உங்களுக்கு கொடுப்பதற்கு அல்ல. அல்லேலூயா. 2 வருஷம் தாமதிச்சது, 2 வருஷம் கடந்தது. இப்பொழுது பார்வோனுக்கு முன்பாக இவன் கொண்டு போய் நிறுத்தப்பட்டான். எந்த பார்வோனிடத்துல சொல்லப்பட வேண்டுமோ அவனை மறந்தவன் பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட. எப்படி நிறுத்தப்பட்டான்? வேறு வஸ்திரம் தரித்து ராஜாவுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் நிறுத்தப்பட்ட அவனை பார்க்கிறோம் 14 வசனத்துல வசனத்தை வாசிங்க. 41 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பார்வோன் அழைப்பித்தான், கொண்டு வந்தார்கள். சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்துல வந்தா. இப்போ பார்வோனுக்கு சொன்னது 41, 42, 43 வசனம் சொல்றது. பார்வோன் யோசேப்பை பார்த்து, பார், எகிப்து தேசம் முழுவதற்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் காரியம் கைகூடி வந்து விட்டது என்று நினைத்து அந்த நாளிலே நடந்திருந்தால் காவல் கிடங்கிலிருந்து விடுதலை மட்டும்தாங்க பெற்றிருப்பான். கர்த்தர் சொன்ன காரியம் நிறைவேறியிருக்க. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்லியிருந்தார்? உன் தகப்பனும் உன் சகோதரர்களும் உன் தாயும் உன்னை பணிந்து கொள்ளும் அளவுக்கு உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லியிருந்தார். அந்த ஆசீர்வாதத்துக்காக தான் கர்த்தரை செய்திருந்தார். அல்லேலூயா. ஆகவே அவங்க வாழ்க்கையில காரியம் 100% கைகூடி வந்தது நினைத்தேன். இப்படி ஆகிவிட்டதே, இப்படி நடந்து விட்டதே என்று நீங்கள் ஒருபோது சோர்ந்து போகாதீர்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு அதைவிட மேலான ஒன்றை வைத்திருக்கிறார், சிறந்த வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்காய் கர்த்தர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், அந்த வேலை வந்தபோது, அந்த நேரம் வந்தபோது யோசேப்பு அவன் காவல் கிடந்து வெளியே கொண்டு வரப்பட்டான். பார்வோனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தப்பட்டான். பார்வோன் அவனுக்கு சொல்லுகிறான், பார், தேசம் முழுவதையும் உனக்கு அதிகாரியா வைக்கிறேன் என்று சொல்லி தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதத்தை கழற்றி யோசேப்பின் கையிலே போட்டானா. பொன் சரப்பணி அவனுக்கு தரிப்பித்தானா. தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தொண்டை நெற்று பணிகள் என்று ஏற்று தேசம் முழுவதற்கு கட்டளையிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனிடத்துல அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாய் விளங்கும், நிறைவேறும். அது பொய் சொல்லாது. அவைகள் தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அதை நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. போயிருக்கிறீங்களா? நீங்கள் அதை தூக்கி இடியுங்கள். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஒருபோதும் அவர் தீமை செய்ய மாட்டார். குறித்த காலத்திலே அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அதை தாமதித்தாலும் நிச்சயமாக அது நிறைவேறும் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். புலம்பர் 3ஆம் அதிகாரம் 25, 26 வசனத்திலே தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத நிலையில் இருந்த போதும், அது நிறைவேறும் என்பது நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத ஒரு நிலை, சூழலை, அப்படி இருந்த போதும் நம்பிக்கையோடு அவன் விசுவாசித்தானா. அவன் நம்பிக்கையோடு இருந்தானா. தேவன் வாக்கு கொடுத்தால் அதை நிச்சயமா நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயத்தோடு நம்பி தேவனுக்கு மகிமை செலுத்திக் கொண்டே இருந்தானா. அன்பார்ந்த பிள்ளைகளே, கை கூடி வர வேண்டியது போல் இருந்த காரியம் கை கூடி வராமல் போய்விட்டதே. 100க்கு 100 இது நடந்துவிடும், பிரச்சனை தீர்த்து என்று விசுவாசிக்கணும். அவர் சொல்லுகிறார், உன் காரியங்களை கை கூடி வர பண்ணுவேன் என்று பரலோகத்து தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆகவே அவர் இந்த காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார் என்று முழு நிச்சயமா விசுவாசித்து தேவனை அந்த ஆபிரகாம் மையப்படுத்தினது போல தேவனுக்கு இயேசுவுக்கு இதை செய்ய வல்லமை உண்டு என்று விசுவாசிங்க. அது போதுங்க. அந்த விசுவாசம் உறுதியா இருங்க. அந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. ஆண்டவர் இதை சொல்லி இருக்கிறீங்க, ஆண்டவர் காரியங்களை கைக்கூட வர பண்ணு சொல்லி இருக்கிறீங்க, கைக்கூடி வர பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. அது ஆண்டவர் நிச்சயமா நிறைவேற்றுவார். 2ஆவதாக ஆண்டவர் சொன்னார், அவன் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணினானா. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்க அறிவினால ஜெபத்துல சோர்ந்து போகாதுங்க. பிரச்சனை இருக்கு, தீர்த்து வை, இதை தீர்த்து வை, எனக்கு நியாயம் செய். இப்படி அடிக்கடி போய் கேட்டுக்கொண்டே இருந்தா. அவள் சோர்ந்து போகல. அவ எந்த பதிலும் கொடுக்கல. சரி செய்யறவனு சொல்லல, செய்ய மாட்டவனு சொல்லல, இதனால் முடியும்னு சொல்ல, முடியலன்னு சொல்ல.
இன்னி தொடர்ந்து என்னை அலட்டாதபடிக்கு ஒரு காரியம் செய்வேன், அவளுக்கு இந்த காரியத்தில் நீதி செய்வனை தன் உள்ளத்துல சொல்லிக் கொண்டான். அல்லேலூயா. அநீதி உள்ள நியாயாதிபதியே தன் உள்ளத்துல இன்னும் இவளை விட மாட்டேன், இன்னும் இவளை அலைய விட மாட்டேன், இன்னும் இடத்துல வந்து இனியே மகளை இப்படி அலைய விடக்கூடாதுப்பா, இனியே மக இடத்துல வந்து கதறக்கூடாதுப்பா, இனியே மக இடத்துல வந்து அழக்கூடாதுப்பா, அவருடைய கண்ணீரை நான் பார்க்க கூடாதுப்பா, அவருடைய வேதனையை நான் பார்க்க கூடாதுப்பா, அவருடைய கஷ்டத்தை நான் பார்க்க கூடாதுப்பா, இப்படி நடக்க வைக்க கூடாதுப்பா, இப்படி அவளை அலைய வைக்க கூடாதுப்பான்னு சொல்லி கர்த்தர் மனம் இறங்குவாருங்க. அல்லேலூயா. அநீதி உள்ள மனுஷன் இறங்குனா ஆண்டவர் சொல்கிறார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுகிற விஷயத்துல சீக்கிரமா நியாயம் செய்வார். நெகேமியா 1:4 பார்க்கிறோம், அவன் சில நாளாய் உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணானா. அவன் ஜெபம் பண்ணனா அதோடு நிற்கலங்க. அந்த 4ஆம் வசனத்தை வாசிக்க. நெகேமியா 1:4. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சீசர்கள் இயேசுவிடத்துல வந்து ஏன் அதை எங்களுக்கு துரத்த கூடாமல் போயிட்டு ஒரு காரியத்தை கேட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு தகப்பன் மலையிலிருந்து இறங்கி வரும்போது தகப்பன் சொன்னா, அந்த ஆவியை துரத்தி விட என் சீரத்துல வந்தேன், அவங்களால துரத்த முடியாமல் போயிட்டு ஜெபத்தினால் மட்டுமல்ல உபவாசத்தினாலையும் அன்றி. உபவாசத்தினால் தான் அது என்ன செய்யும், ஜெபம் பண்ணணும். தேவையானால் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு, அது நீங்கி விடும், பிரச்சனை தீர்ந்து விடும், காரியம் கைகூடி வரும். அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்ணு. அதையும் தாண்டி ஏன் கைக்கூடி வரல, ஆலயத்துக்கு ஒழுங்கா போறேன், ஏன் காரியம் கைக்கூடி வரல, கர்த்தர் சொன்ன காரியத்தெல்லாம் கீழ்ப்படுகிறேன், ஏன் காரியம் கைக்கூடி வரல, நான் ஜெபம் பண்றேன், ஏன் கைக்கூடி வரல, ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள், ஏன் கைக்கூடி வரல. அடுத்த நிலைக்கு நீங்க செல்லுங்க. சில நாளாய் உபவாசித்து இந்த நெகேமியா போல நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்கள் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நடத்தி கொடுத்தார், கைக்கூடி பண்ணினதை நாம் அறிவோமாகவே. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபத்தை நிறுத்தி விடாதீர்கள், சோர்வுக்கு இடம் கூடாதீர்கள், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். சில நாட்கள் ஆகிலும் உபவாச ஜெபம் பண்ணுங்கள். 3வது ஒரு காரியம் இருக்கிறது, அதை நாங்கள் வாசியுங்கள். 2 இது வேறு சத்தியம், அந்த சத்தியமே வேற. தடை செய்கிற நீக்கப்படும் வரைக்கும் அவன் வெளிப்பட மாட்டான், இது வேற ஒரு சத்தியம். ஆனால் இந்த செய்திக்காக ஒரு வசனத்தை எடுத்து தடை செய்கிற ஒரு காரியம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் கைக்கூடி வருவதற்கு தடை செய்கிற ஒரு காரியம் இருக்கிறது. அந்த எரிகோவை அவர்கள் பிடித்து சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறாங்க. இயேசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன, நீ தேசத்தை சுதந்திரித்து அதை ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடு. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன கொடுத்த பொறுப்பு அதுதான். அடுத்து அவர்கள் வேறு ஒரு பட்டணத்தை படிக்கணும், ஆயை படிக்கணும். அதை வேவு பார்த்து வருவதற்கு ஆண்டவர் மோசே சொல்றார், மோசே யோசுவாடு சொல்கிறார், யோசுவா அனுப்புறார், சில ஆட்கள் அனுப்புறார். அந்த யோசுவா அனுப்பின ஆட்கள் வந்து யோசுவாடு சொல்றாங்க, நாம் எல்லாரும் எரிகோவை பிடிப்பதற்கு அது 3000 பேர் கூட போக வேண்டாம், 2000 பேர் போனா 3000 பேர் போயும் இப்போது அவர்களை முறியடிக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பதத்தில் வந்து விழுந்தாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னார், அவருக்கு என்ன செய்யணும் தெரியல. அப்ப ஆண்டவர் சொன்னார், சாபத்தீடான காரியம் இருக்குது, இது சாபமானது, இதற்கு நீங்கள் விலகிடுங்கள். இந்த சாபத்தீடான பொருள் உங்களிடத்தில் இருக்க வேண்டாம், உங்கள் கையில் இருக்க வேண்டாம், உங்கள் வாசஸ்தலத்தில் இருக்க வேண்டாம், வீட்டில் இருக்க வேண்டாம். சாபத்தீடான எதற்கு நீங்கள் உட்படாதீர்கள், சாபத்தீடான காரியத்துக்கு விலகிடுங்கள் சொல்லி ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ஆனால் இவர்கள் அந்த சாபத்தீடான காரியத்துக்கு உட்படுத்தி விட்டார்கள், தங்களை அகப்படுத்தினார்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் கைக்கூடி வர பண்ணுவதற்கு தடையா இருந்து கொண்டே இருக்கும். அந்த சாபத்தீடானதை விலக்கு வரையிலும் அது உங்களுக்கு ஒரு தடையா இருந்து கொண்டே இருக்கும், காரியங்கள் கைக்கூடி வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், அது கர்த்தருக்குரியதா இருந்தாலும் சரி, அது கர்த்தருக்கு நேர்ந்து கொண்டதை கூட நாம் கர்த்தர் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சாபத்தீடான காரியம் இருந்தாலும், சாபத்தீடான காரியத்துக்கு அகப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் கருத்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இது சாபத்தீடான காரியம் என்று நான் உணர்கிறேன். இந்த சாபத்தீடான காரியம் இனி என்னுடைய வீட்டில் கைக்குடி வர பண்ண வேண்டுமா? சாபத்தீடானதை ஒருபோது உங்களுக்கு வைத்திடாதுங்கள், அவைகள் உங்களை விட்டு அகற்றி விடுங்கள், அவைகளை அப்புறப்படுத்தி விடுங்கள், அவைகளை நீக்கி விடுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். கர்த்தர் மனம் இறங்கி உங்களுக்கு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு காரியங்களை கைக்குடி வரப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார்.
பிரயோஜனமற்றவைகள். அவைகளை சொல்லுகிறவர்கள் பிழைப்புக்காக சொல்லுகிறார்கள். அவைகளால் எந்த மனிதனுக்கும் பரிகாரம் கிடைக்கவில்லை. ஆனால் காரியங்களை கைக்கூடி வரப்பண்ண ஒரே வல்லமை உள்ள இயேசுவிடத்தில் மாத்திரம் இருக்கிறது. அந்த இயேசுவிடத்தில் நாம் வருவோம். அவரிடத்தில் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர்